श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ஆறாவது அத்தியாய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். 18வது ஸ்லோகம். அதிகாரி தஸ்ய தர்மாஹ பிரதிநித்யர்த்தலோபனே தீக்ஷாசத்ரம் தேயவன்ஹி ஷஷ்டே பாதே ஸ்வமி ஸ்திதாஹ. षष्ठाध्यायस्य प्रथमे पादे कर्माधिकारः कर्तुः अस्ति. कर्मणि अधिकारः अधिकारः इत्युक्ते फलस्वाम्यं फलभोक्तृत्वம். அந்தந்த கர்மாவில் யார் கர்த்தாவா இருக்கானோ அவனுக்கோ அல்லது அந்த கர்மாவில் நிர்தேசம் பண்ணப்பட்டவாளுக்கோ அந்த கர்மாவினுடைய பலமானது கிடைக்கிறது இல்லையா, அதுதான் பலஸ்வாமியம். அந்த விஷயங்கள் கர்மாதிகாரா, கர்மாவில் அதிகாரியா இருத்தல், கர்த்திருவம் யாருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் षष्ठाध्यायस्य प्रथमे पादे निरूपितः अयं विषयः. कर्मणि कः कर्ता अस्ति, कः फलभोक्ता अस्ति इत्यादि विषयाः निरूप्यन्ते. तत्रैव तेषाम् अधिकारो नास्ति तदपि निरूप्यते. अन्धादेः नास्ति. कुतः? आज्यावेक्षणादि कर्मणि தஸ்ய அசாமர்த்தியாத். அந்தஹா இருக்காரே, அவருக்கு கர்மாவில் அதிகாரம் கிடையாது. அந்தன் போன்றவர்களுக்கு அது ஆதி பதத்தினால எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது அந்தாதே. ஏன்னா ஆஜ்யாவேக்ஷணம் போன்ற கர்மாக்களை செய்ய முடியாது என்பதனால அவர்களுக்கு அதிகாரா கிடையாது. ஸ்திரியாக அதிகாரா அஸ்தி. சஹ அதிகாரா कीदृशः इत्युक्ते स्वातंत्र्येण अधिकारः नास्ति, किन्तु पत्या सह கணவனுடன் சேர்ந்த மனைவிக்கும் அந்த கர்மாவிலே அதிகாரம் உண்டு. சஹ இத்யேவமாதினா பத்யா சஹ இத்யேவமாதினா அதிகாரி நிரூபிதா. இந்த இடத்துல அதிகாரிங்கிற பதத்துக்கு கர்த்தான அர்த்தம் பண்ணியிருக்க. அந்த கர்த்தாவை, அந்த கர்மாவை பண்றதுக்கு உண்டான அதிகாரம் யாருக்கு, பலபோக்திருத்தம் யாருக்கு, இப்படி முதல் பாதத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. த்விதீயே ஒரு சின்ன கேள்வினா, அந்தாதேர நாஸ்தி அப்படின்னு சொன்னதுனால எந்த விதமான அங்க வைக்கல்யம் இருந்தாலுமே முடியாதா? இல்லைன்னா ஒரு சில அதாவது முகத்துல இருக்கக்கூடிய அவயவங்கள் மட்டும் ஒருவேளை கால் மூலமா இருந்தாலும் அப்படின்னு உண்டு. அவளுக்கு கிடையாது. அதாவது உண்டுன்னு நான் சொல்ல வந்தது, அவளுக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த பங்குவாதீனாம் அதிகாரோ நாஸ்தி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ அந்தஹா கிடையாது, அந்தனுக்கு கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா. ஏன் கிடையாது? ஆஜ்யாவேக்ஷணம் லோபம் ஆயிடும், அதை பண்றது சாமர்த்தியம் இல்லைங்கிறதுனால. இப்போ பங்கு போன்றவளுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ விஷ்ணு கிரமணம் அபிக்கிரமம் எல்லாம் இருக்கு. அது இந்த பண்ண முடியாது. அப்போ அவளுக்கும் கிடையாது. அதனாலதான் அந்தாதேஹே ஆதிபதம். அந்த ஆதிபதத்தினால எந்த விதமான அங்க வைக்கல்யம் இருந்தாலும் அவளையும் எடுத்துக்கணுங்கிறது தான். இப்படி எடுத்துட்டால் நமக்கு சௌகரியமா இருக்குன்னு தோன்றது. கர்மாவில சொல்லப்பட்ட அத்தனை அங்கங்களையும் பிரதானத்தையும் செய்யறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அது எந்த வேணா எடுத்து வச்சுக்கலாம். இப்படி விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அப்படின்னு அவளுக்கு தான் அதிகாரா. சரிங்க, அதுதான் முதல் பாதத்தை நிரூபிச்சா. द्वितीये सत्राधिकारिणां प्रत्येकं कृत्स्नं फलम् एवं दर्शपूर्णमासयोः कर्त्रैक्यनियमः काम्यं कर्म समापनीयम् इत्येवमादयः अधिकारिधर्माः उक्ताः. अधिकारः कस्य इति प्रथमपादे निरूपितं. द्वितीयपादे अधिकारी धर्माः के भवन्ति. उदाहरणतया
सत्रयागः इति वर्तते। 17 अवराः इत्युक्ते 17 न्यूनाः नैव भवेयुः। न्यूनातिन्यूनं 17 यजमानाः तत्र ते एव ऋत्विजः अपि भवन्ति। तथा च तादृशकर्मणि फलं कस्य 17 भवति वा, एकमेव फलं 17 विभज्य भवति वा, अथवा प्रत्येकस्य एकं फलम् अथवा एकस्यैव फलं। प्रत्येकस्य एकं फलम् इत्युक्ते एकं फलं समग्रं सर्वस्यापि भवति इत्यर्थः वा इति विचारः कृतः. இந்த சத்திர யாகம்னு ஒன்று உண்டு. 17 பேர் குறையாம பண்ணுவாது. அதுல அத்தனை பேருமே எஜமானாக்களா இருப்பா. அவளே ரித்விஜாலா, அந்த எஜமானர்கள் தான் ரித்விஜாலாவும் இருப்பா. இப்போ இதுல அந்த கர்மாவினுடைய பலன் இருக்கே, அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா உண்டா, இல்ல ஒரே பலம் எல்லாருக்கும் விபஜ்ய வருமா, இல்ல அதுல யார் எஜமானங்கிற அந்த ஸ்தானத்தை வகிக்கிறாளோ அவளுக்கு தானா, இந்த மாதிரியான விசாரங்கள்லாம் பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்கா. என்ன நிர்ணயங்கிறது நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றா, சத்ராதிகாரிணாம் இங்கே சித்தாந்தம் சொல்லிட்டாவா, பிரத்யேகம் கிருத்ஸ்னம் பலம் அஸ்தி, ஒவ்வொருத்தருக்கும் முழு கர்மாவினுடைய பலன் உண்டு அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதே மாதிரி தர்ஷபூர்ண மாசயோகோ கர்த்ரைக்கிய நியமஹா, அதாவது தர்ஷயாகத்தை ஒருத்தன் பண்ணினார், பூர்ண மாசத்தை இன்னொருத்தர் பண்ணினார் அப்படி கிடையாது. ரெண்டும் ஒரு கர்மா தான். அந்த ரெண்டுத்தையும் ஒருத்தர் தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான நியமங்கள். அதுக்கப்புறம் காமியங் கர்மா சமாபனீயம் இத்யேவமாதயா அதிகாரி தர்மாக உக்தாக. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சத்ரயாகத்தை பத்தி சொன்னோமே, இதுல 17 பேர் இருக்கா, யாருக்காவது நடுவில் ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அசம்பாவிதம். அப்போ அந்த கர்மாவை என்ன பண்றது? அப்படியே விட முடியாது இல்லையா? காமியம் கர்மா ஆரப்தஞ்சேத் அவசியம் சமாபனீயம். சத்ரயாகே 17 யஜமானேஷு ரித்விக்ஷு கஸ்யசித் காபி ஹானிஹி மிருதிர்வா பவதி சேத் ததானீம் தத் கர்ம ததைவ ந தியாஜ்யம் மத்தியே சமாபனீயம் கதஞ்சித் அன்யः கஷ்டன ஆனேயः தம் உபயுஜ்ய கர்ம சமாபனீயம் இத்யாதி விஷயாः द्वितीयपादे उक्ताः. पश्यन्तु, सत्राधिकारिणां प्रत्येकं कृत्स्नं फलं, दर्शपूर्णमासयोः कर्त्रैक्यनियमः, काम्यं कर्म समापनीयम्, आरब्धं चेत् अवश्यं समापनीयम् इत्येवमादयः अधिकारिधर्माः उक्ताः. तृतीये पादे द्रव्यस्य प्रतिनिधिः अस्ति न वा इति विचार्य अस्ति इति साधितम्. देवादीनाम् अज्ञादीनाम् अधिकारिणश्च नास्ति इत्यादि निरूपणं कृतम्. पश्यन्तु, तृतीयपादे द्रव्यस्य प्रतिनिधिः भवति. कदाचित् आदौ संकल्पे यद्द्रव्यं निर्दिष्टं व्रीहीन् उपयुज्य पुरोडाशं करोमि इति संकल्पः कृतः, परन्तु मध्ये तस्य नाशः जातः चेत् तस्य प्रतिनिधित्वेन किंचित् द्रव्यं स्वीकार्यं न वा इत्यादि विचारः कृतः. प्रतिनिधिः अस्ति इति उक्तम्. अनन्तरं यदि द्रव्यस्य प्रतिनिधिः, तर्हि यागे विद्यमानायाः विहितायाः देवतायाः प्रतिनिधिः अस्ति न वा. एवम् अज्ञादीनाम् आहवनीये इदं द्रव्यं प्रक्षेप्तव्यम् इति निर्दिष्टं चेत् तत्रैव प्रक्षेप्तव्यं वा, अन्यत्रापि आहवनीय प्रतिनिधित्वेन अन्यमग्निं स्वीकृत्य तत्र प्रक्षेपः कर्तुं शक्यते न वा इति अग्निप्रतिनिधिः अस्ति न वा इत्यादि विचारः. एवं फली इत्युक्ते स्वामी, फलभोक्तृत्वं यस्य विहितं तस्यैव फलभोक्तृत्वं सम्भवति वा, अथवा तस्य प्रतिनिधिः कोऽपि अन्यः कश्चन सम्भवति वा इति विचार्य न सम्भवति इति साधितं. सम्यक् इदं किम् अवगन्तव्यमस्ति. द्रव्यस्य प्रतिनिधिर्भवति, परन्तु देवतायाः वा अग्नेः वा अधिकारिणः वा फलभोक्तुः वा प्रतिनिधिर्नास्ति इति तृतीयपादे निर्णयः कृतः. மூன்றாவது பாதத்துல பிரதிநிதி விசாரம் பண்ணிருக்கா. அப்படி பண்ணும் பொழுது திரவிய விஷயத்துல பிரதிநிதி உண்டு அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டால்,
எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு கேட்டா, கர்மாவை ஆரம்பிக்கும் பொழுது இந்த திரவியத்தை வச்சுட்டு நான் இந்த கர்மாவை பண்றேன்னு சங்கல்பம் பண்ணியிருப்போம். அதன் பிறகு அந்த திரவியம் நஷ்டம் ஆயிடுதுன்னு சொன்னா அதற்கு பிரதிநிதியாக இன்னொரு திரவியம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கா. திரவியத்துக்கு பிரதிநிதி உண்டுன்னு சொன்னா தேவதைக்கும் அக்னிக்கும் அதே மாதிரி பல சுவாமி பல போக்தாவுக்கும் பிரதிநிதி உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணி இந்த மூன்றுக்கும் பிரதிநிதி கிடையாது அப்படின்னு ஏன் என்ன காரணம் எல்லாம் நம்ம அங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இங்க வந்து ஒரு திங் மாத்திரம் பிரதர்ஷத்தை இந்த அத்தியாயத்துல இதெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னு காமிக்கிற அவ்வளவுதான். அடுத்தது சதுர்த்தே பாதே பதார்த்த லோபனம் விசாரித்தம் கதம் அவத்த நாசே சதி ஆஜ்யேன யஜேதா. ஒரு பதார்த்தம் நஷ்டமாயிடுதுன்னு சொன்னா அங்க பிரதிநிதியா சிலர் சொல்லப்பட்டிருந்தா எடுத்துக்க போறோம். இல்லைன்னு சொன்னா வேற என்ன வச்சு பண்றது அப்படின்னு சொன்னா அதற்கு வழி காமிக்கிறார். அவத்த நாசே சதி. நம்ம இதை ஸ்மார்த்தத்துல அடிக்கடி பார்க்கலாம். சிருஷ்டகத்துக்காக நம்ம அவதானம் பண்றோம் அல்லது பிரதான கர்மாவுக்காக அவதானம் பண்றோம். அந்த அவதானம் பண்ணப்பட்ட திரவியம் நாசம் ஆயிடுதுன்னா அந்த கர்மாவை நாம எதை வச்சு முடிக்கிறது அப்படின்னு கேட்டா ஆஜ்யத்தை வச்சுண்டு அப்படிங்கிறதான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறா. அவத்த நாசே சதி ஆஜ்யேன யஜேதா. ஈடாஜ்யஸ்ய நாசே சதி சேஷாத் நக்ராஹ்யம் இத்தியாதிகம். இடா ஆஜ்யம் அல்லது அந்த ஆஜ்யமே பிரதிபத்திக்காக எடுத்து வைக்கப்பட்ட ஆஜ்யம். பிரதிபத்தியர்த்தம் ஸ்விஷ்டகிருத ஆதி பிரதிபத்தி கர்மா ததர்த்தம் கிரஹீதம் யத் ஆஜ்யம். இடாஜ்யஸ்ய நாசே சதி சேஷாத் ந கிராஹ்யமா சேஷாண்ணம் கிராஹ்யமா? சேஷாத் ந கிராஹ்யம். இங்க சேஷாண்ணம் கிராஹ்யம்னு இருக்கு இந்த புஸ்தகத்துல. சேஷாத் ந கிராஹ்யம் அப்படிதான் சொல்லணும். அது என்ன புஸ்தகம் அது? இதே நீங்க அம்சம் தேலோலியா அதே புஸ்தகம் தான். பிடிஎஃப் இருக்கு, எடுத்துக்கோங்க. கிடையாதுங்கிறது தான் சித்தாந்தம். ஏன்னு கேட்டா காரணம் சொல்லிடுறேன், அப்பதான் அது புரியும். இடாபக்ஷணம் அப்படிங்கறது அந்த பக்ஷணமே பிரதிபத்தி கர்மா. ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட திரவியத்துக்கு ஒரு சம்ஸ்காரம். அந்த திரவியம் இருந்தா தானே சம்ஸ்காரமானது பண்ண முடியும். திரவியமே நாசம் ஆயிடுத்துன்னா சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு திரவியத்தை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் அது உபயோகப்படுத்தப்பட்ட திரவியம் ஆகாது. இது புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. அதனால சேஷாத் நக்ராஹ்யம் இருந்தாதான் சரின்னு தெரிகிறது. அதாவது ஒரு இந்த விஷயம் சொல்றேன், கரெக்டா பாருங்கன்னா, அதாவது இடாபக்ஷண அது பிரதிபத்தி கர்மாங்கிறதுனால அது மிச்சம் இருக்கிறதுனாலதான் அந்த கர்மாவே சித்திக்கிறது. ஒருவேளை அது நாசமாயிடுச்சுன்னா அந்த கர்மாவே வரப்போறது இல்ல. அதனால அதுக்கு நாசமானதுனால வேற ஒண்ணு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறேன் இல்லையா? இல்ல, ஆமா. சரி. அதான் இடாஜ்யஸ்ய நாசே சதி சேஷாத் ந கிராஹ்யம் இத்தியாதிகம் சதுர்த்தே பாதே நிரூபிதம். பஞ்சமே கால அபராதேன சந்திரோதயே சதி அபியுதயேஷ்டிஹி பிராயஷ்சித்தம். அதாவது தர்ஷ காலத்துல பண்ண வேண்டியது, தர்ஷஷ்டி பண்ண வேண்டியது. ஆனா சந்திரோதயம் வந்துடுத்துன்னா அதுக்கு பிராயஷ்சித்தமாக அபியுதயேஷ்டின்னு இருக்கு, அதை பண்றது. இப்படி பிராயஷ்சித்த விஷயத்துல இந்த 5வது பாதத்தை சொல்றா. கால அபராதேன சந்திரோதயே சதி அபியுதயேஷ்டி பிராயஷ்சித்தம். ஜோதிஷ்டோமஸ்ய ஏகாதயா தீக்ஷா. அதாவது சில கர்மாக்களுக்கு ஏகா தீக்ஷா இன்னும் வளரும். அதனாலதான் ஏகாதயா தீக்ஷாக தத்தத் கர்மசு தீக்ஷா விருத்திர் பவதி. கதம் பஷ்யந்த் அக்ரே द्वादशाहस्य 12 दीक्षाः भवन्ति इत्यादि पंचमे पादे निरूपितम्. षष्ठे सत्राधिकारिणः तुल्यकल्पाः एव सत्रं विप्रस्यैव इत्येवमादिकं चिन्तितं स्पष्टम्. सप्तमे पित्रादिकं न देयम्.
सर्वस्वं देयम् इति वर्तते। सर्वस्वम् इत्युक्ते स्वकीयं यद्यत् तत् सर्वं दातुं शक्यते न वा इत्यादि विचारः। पिता पुत्रः सोऽपि स्वकीयः एव इति चेत् तस्य दानं कर्तव्यं न वा इत्यादि विचारः तत्र क्रियते। இந்த இடத்துல பொதுவா அப்படியே எழுதியிருக்கா பித்ராதிகம் ந தேயம் அப்படின்னு. அதுக்கு என்ன பிரசக்தி அப்படின்னு கேட்டா சர்வஸ்வம் தேயம்னு இருக்கு. சர்வஸ்வம்னா தன்னுடைய மொத்த சொத்துன்னு, அதுல எதெல்லாம் அடங்கும் எது அடங்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல விசாரிச்சிருக்கா. அதனாலதான் அங்க பித்ராதிகம் ந தேயம் மகாபூமிர் ந தேயா இத்யேவமாதிஹி தேய விசாரः किं किं दातव्यम् अस्ति किं न दातव्यम् इत्यादि विचारः सप्तमे पादे। अष्टमे पादे लौकिकाग्नौ उपनयन होमः स्थपतिष्टिः तथैव इत्येवमादि अग्निविचारः कृतः। कस्मिन् कर्मणि कः अग्निः इत्यादि विचारः अन्तिमे अष्टमे पादे कृतः वर्तते। आहत्य अस्मिन् अध्याये अष्टौ पादाः, यथा तृतीयाध्याये अष्टौ पादाः तद्वदेव अत्रापि अष्टौ पादाः वर्तन्ते। अनन्तरं மேல ஸ்லோகத்துல தீக்ஷா அப்படிங்கிற பதம் தான் வந்து அஞ்சாவது பாதத்தை சொல்றாங்க. ஸ்லோகத்துல வந்து தீக்ஷா சப்தம் தான் அஞ்சாவது பாதம். அப்போ இல்ல அது அஞ்சாவது பாதத்தை எந்த பதம் சொல்றது அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. நான் முதல்ல வந்து இந்த அபியுதயஷ்டி பிராயஷ்சித்தம் சொன்னேன், அதுக்கப்புறம் தானே தீக்ஷா வருது. அதனால அங்க அதுக்கு தனியா மேல சப்தம் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு மேல ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. தீக்ஷா அப்படிங்கிறது அஞ்சாவது அத்தியாய விஷயத்தை குறிப்பிடுறது. ஆமா, சரி. இல்ல இந்த பிராயஷ்சித்தம் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அதுலயே அஞ்சாவது அத்தியாயத்துல அந்த அதுல எல்லாமே சொல்லிடல. இப்ப பாருங்க, முதல் ஸ்லோகத்துல அதிகாரி தஸ்ய தர்மாக அப்படின்னு இருக்கு இல்லையா, இதனால ரெண்டு பாதத்தினுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா இல்லையா. பிரதிநிதி அர்த்த லோபனே அப்படிங்கிறதுனால மூணாவது நாலாவது பாதங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டா. சரியா, கிடைச்சிருத்தா. தீக்ஷா அஞ்சாவது பாதத்துடைய விஷயத்த சொல்லிட்டா. சத்திரம் ஆறாவது பாதத்துடைய விஷயம். தேய வன்னி அப்படின்னு திவச்சனத்தை இருக்கு. தேயம் தேயஞ்ச வன்னிஷ்ச. தேய பதத்தினால ஆறாவது பாதத்தினுடைய விஷயத்த சொல்லிட்டா. வன்னி பதத்தினால எட்டாவது நான் சொல்லிட்டு தீக்ஷா 5, சத்திரம் 6, தேயங்கிறது 7, வன்னிங்கிறதுனால எட்டாவது பாதத்தினுடைய விஷயத்த சொல்லிட்டா. இப்படி 8 பாதத்திலையும் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அங்க ஒரு பிரதீகம் தேவை. அந்த பிரதீகம் அதுல இருக்கு. இதனை கேட்டது இல்லையா? ஆமாண்ணா. ஆனா இங்க வந்து தீக்ஷா விசாரமும் இந்த பிராயஷ்சித்தம் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியறதே அதுக்கோசரம். ஆனா அத்தனையும் நம்ம ஸ்லோகத்துல கொண்டு வர முடியாது இல்ல. ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொன்னு இருக்கு. இதுல இந்த கீழே நியாய விஸ்தரகாவில என்ன சொல்லியிருக்காளோ அதுதான் அந்த பாதத்துல சொல்லியிருக்காங்கிறது இல்ல. பிரசங்காத்து வேற சில விஷயங்களும் கூட சொல்லியிருப்பா. ஆனா அத்தனையும் கொண்டு வரதா இருந்தா நம்ம அந்த 6வது அத்தியாயத்தை தான் மறுபடியும் கொண்டு வைக்கணும். சங்கிரகம் பண்ண முடியாது. சங்கிரகம் சொன்னா ஒரு திங் மாத்திரம் பிரதர்ஷனம், அவ்வளவுதானே. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. நடுநடுவுல பிரசங்காத்து ஏதாவது இப்ப தர்மசாஸ்திரத்தை கூட நடுவு சொல்லியிருக்கா. இப்ப உதாரணத்துக்கு முதலாவது பாதத்துல அதிகாரா கஸ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்திரியாம் அதிகாரா அஸ்தினவா அப்படின்னு விசாரம் பண்ணும்போது தர்மசாஸ்திர விஷயங்களையும் கொண்டு வருவா. அது பிரசங்காத்து வந்தது. அதை இங்க நம்ம இங்க மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு கேட்க முடியாது. ஒரு என்ன சொல்ற, அந்த பாதத்துல அதிகப்படியா எந்த விஷயத்தை விசாரம் பண்ணிருக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது பிரத்யக்ஷோக்த்யதி தேசோஸ்ய சேஷசாம நிரூபணம் நாமலிங்காதி தேசௌ த்வௌ சப்தமாத்யாய பாதகாः. சப்தமாத்யாயஸ்ய பிரதமே பாதே சமானம் இதரத் ஷ்யேனேன இத்யாதி பிரத்யக்ஷ வச்சனாதிதேசः நிரூபிதः. அதிதேசः அத்தியாயஸ்ய விஷயः.
तत्रापि सप्तमाध्यायस्य प्रथमे पादे प्रत्यक्षवचनादिदेशः निरूपितः। साक्षात् वाक्येनैव अस्याः विकृतेः इयं प्रकृतिः इत्युक्ते अस्मात् किम् अस्याः प्रकृतेः अङ्गानाम् अतिदेशः भवति इति निरूपणं कृतम्। साक्षात् वचनेनैव तद्भवति, न तु सादृश्यादिकम् आदाय निर्णयः क्रियते। 7வது அத்தியாயத்துல அதிதேசஹ அப்படிங்கறத நிரூபிக்கிறான். அதுலயும் முதலாவது பாதத்துல எப்படின்னு கேட்டா, நேரடியாக வாக்கியமே இருக்கு, இந்த கர்மாவில் இருந்து அங்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு வாக்கியம் இருக்கும் இல்லையா, ஸ்ருதி வாக்கியம். அந்த மாதிரி எங்க இருக்கோ அந்த கர்மாவை பத்தின விசாரங்களை முதலாவது பாதத்துல பண்றான். அதான் இங்க சொன்னா அந்த வாக்கியத்தை காமிக்கிற பாருங்க. சமானம் இதரத்து ஷேனேனா. இதரத்து அதாவது இந்த கர்மாவில சில அங்கங்கள் படிக்கப்பட்டிருக்கு, இதை தவிர்த்து வேண்டியதான சில முக்கியமான அங்கங்களை ஷேனத்தை போல பண்ணிக்க வேண்டியது, அந்த விசேஷாங்கங்கள் ஷேனத்திலிருந்து பார்த்து பண்ணிக்க வேண்டியது அதே போல அப்படின்னு சொன்னதுனால நேரடியான வாக்கியமே இருக்கு. இந்த குறிப்பிட்ட விகிருதிக்கு எங்கிருந்து அதிதேசம் ஆகணும் அப்படின்னு நம்ம தேடவே வேண்டாம். அதான் சொல்றா, சமானம் இதரத்து ஷேனேனா இத்தியாதி பிரத்யக்ஷ வச்சன அதிதேசஹ. द्वितीये रथंतर शब्देन गानमात्र अभिधायिना गानस्यैव अतिदेशत्वम् इत्येतादृशः पूर्वोक्त அதிதேசஸ்ய சேஷः விசாரித்தः. அதாவது பிரத்யக்ஷ வச்சன விசாரத்தினுடைய மேற்கொண்டு இருக்கக்கூடிய அம்சங்களை தான் இங்க சொல்றா. प्रथम पादे प्रत्यक्ष वचनादिदेशः निरूपितः, द्वितीय पादे अपि तत् संबद्धः एव विचारः, परन्तु एकम् उदाहरणम् अत्र प्रदर्शितमस्ति. रथन्तरं साम इति पदं, रथन्तरपदं, रथन्तरं साम इति अस्माभिः व्यवहारः क्रियते. रथन्तरशब्देन केवलं साम इत्युक्ते स्वरः सः उच्यते वा, तद्विशिष्ट ऋग् अपि उच्यते वा इति विचारं कृत्वा सामैव उच्यते, अतः तस्यैव अतिदेशः इति निरूपणं कृतम्. एतादृश विचाराः बहवः वर्तन्ते. रथंतर शब्देन गानमात्र अभिधायिना, रथंतर पदம் சாமத்தை சொல்றதா அல்லது சாமத்துடன் கூடிய ரிக் வரையில் சொல்றதா, இப்படி விசாரம் பண்ணி சாமத்தை மட்டும்தான் சொல்றது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கு மட்டும்தான் அதிதேசஹா அப்படிங்கிறதான இத போன்ற பல விசாரங்கள். रथंतर शब्देन गानमात्र अभिधायिना गानस्यैव अतिदेश्यत्वम् इत्येतादृशः पूर्वोक्त अतिदेशस्य शेषः विचारितः. तृतीये अग्निहोत्र नाम्ना अतिदेशः, नामातिदेशः அப்படின்னு சொல்லுவா. प्रसिद्धम अग्निहोत्रम अन्यत् किंचित् अस्ति, एवं अन्यदपि किंचित् कर्म वर्तते, मासाग्निहोत्रम् इत्युच्यते. तत्र अग्निहोत्र नाम सादृश्यमादाय प्रसिद्ध अग्निहोत्र कर्मणः अंगानाम् अतिदेशः भवति इति निरूप्यते. अग्निहोत्र नाम्ना अतिदेशः तत्र निरूपितः. एवं रूपेण बहवः विचाराः. चतुर्थे निर्वाप औषध द्रव्यादिलिंगातिदेशः. पश्यन्तु, अस्याः विकृतेः प्रकृतिः का इति नैव निर्णययुक्तिना निर्णयवाक्यं किञ्चित् नास्ति, साक्षात् वचनं किञ्चित् नास्ति, युक्त्या एव निरूपणीयम् अस्ति. तथा सति तत्र सादृश्यमादाय निर्णयः क्रियते. कथं सादृश्यम् इत्युक्ते द्रव्यसादृश्यं, देवतासादृश्यम् इत्येवं रूपेण तत्र सादृश्य नियामकानि बहूनि वर्तन्ते, तानि आदाय निर्णयः क्रियते. तादृशः सादृश्यमा युक्त्या निरूपणीयः अतिदेशः अंतिमे चतुर्थे पादे निरूप्यते. முதல் ரெண்டு பாதத்துல பார்த்தேன்னா வச்சனாதிதேசஹான்னு சொல்லியிருக்கோம், அதாவது சாட்சாத் வாக்கியமேவ அஸ்தி. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. 4வது பாதத்துல அதிதேசஹா சொல்றாலே, இந்த அதிதேசம் எந்த மாதிரியான அதிதேசம்னு கேட்டால், இந்த விகிருதிக்கு இதுதான் பிரகிருத்தின்னு நிர்ணயம் பண்றதுக்கு சில யுக்திகள் வச்சுண்டு சாதிருஷ்யத்தை வச்சுண்டு நிர்ணயத்தை பண்ணி கொடுக்குற. அதுல முதன்மையானது திரவிய சாதிருஷ்யம். இந்த விகிருத்தில ஔஷதம் திரவியமா இருக்கா, அப்போ பிரகிருத்தில எது ஔஷத திரவியத்துடன் கூடியிருக்குன்னு பார்க்கணும். பார்த்து இதுக்கு இதுதான் பிரகிருதி அப்படின்னு முடிவு பண்றது.
ரெண்டாவதா தேவதா சாதிருஷ்யம். இப்படி பல சாதிருஷ்யங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெயரை வச்சுன்னு கூட, பெயர்ல இருக்கக்கூடிய எழுத்தினுடைய எண்ணிக்கையை வச்சுன்னு கூட சாதிருஷ்யம் உண்டு. இப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க 4வது பாதத்துல சொல்றார். அடுத்தது ஸ்பஷ்டலிங்காத் ஸ்பஷ்டலிங்காததா ஸ்பஷ்டாத் பிரபலாதபவாததः அதிதேஷ விசேஷா ஸ்யுः அஷ்டமாத்தியாய பாதகாः. அஷ்டமாத்தியாயஸ்ய பிரதமே பாதே ஸ்பஷ்டேன லிங்கேன அதிதேஷ விசேஷா, சாமானியாதிதேசகான்னு முன்னாடி சொல்லி கொடுத்தாலே இப்போ அதிதேச விசேஷா அது என்னன்னு அவரே விளக்கம் கொடுக்குற பாருங்க. தத்யதா சௌரியச்சரௌ அதிதேசகானி நிர்வாபஹா தத்திதேன தேவதா நிர்தேசः ஏகதேவதாகத்வம் ஔஷதத்ரவ்யகத்வம் இத்தியாதீனி ஸ்பஷ்டானி ஆக்னேய லிங்கானி. இப்போ சாமானியத்துக்கும் விசேஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, சௌரிய யாகான்னு ஒரு விகிருதி யாகா இருக்கு. இந்த யாகா எதனுடைய விகிருதி, அதாவது இதுக்கு பிரகிருதி எது அப்படின்னு கேட்டால் ஆக்னேயா இருக்கு, அக்னிசோமியாவும் இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது எடுத்துக்கிறது? ஏன்னா ரெண்டுமே ஔஷத திரவியம் தான், புரோடாச திரவியத்தை கொண்டது தான். அப்படின்னு கேட்டா அங்க நம்ம விசேஷ நிர்தேசம் பண்ணி இதுக்கு இதுதான் பிரகிருதி நிர்ணயம் பண்றோம். எப்படி அந்த விசேஷா என்னது அப்படின்னு கேட்டால், சௌரிய சரௌ அதிதேசகானி என்னது நிர்வாபகா தத்திதேன தேவதா நிர்தேசா. பாருங்கோ, அதிதேசகானின்னு சொன்னா அதிதேச நிரூபகானி என்னது, நிர்வாபகா ரெண்டு இடத்துலையும் பொதுவா இருக்கு. ரெண்டுத்தையும் நிர்வபதி தாத்துனா சௌரியன் சருண் நிர்வபேத் எதாக ஆக்னேயோ அஷ்டாகபாலா, அந்த மாதிரி ஆக்னேயம் அஷ்டாகபால நிர்வபேத் அப்படின்னு இருக்கு. உற்பத்தி வாக்கியத்துல ரெண்டு இடத்துலையும் நிர்வாப பதம் இருக்கு. அப்போ இதுதான் அந்த பிரகிருதி விசேஷத்தை சொல்லக்கூடியதான யுக்தி. இதுதான் என்னது, நிர்வாபகா. அத போல தத்தித்தேன தேவதா நிர்தேசா சௌரியம் ஆக்னேயம். ரெண்டு இடத்துல நீங்க பார்த்தேன்னா தேவதா நிர்தேசமானது தத்தித பிரத்யத்தினால கிடைக்கிறது. அக்னிஹோத்தம் ஜுஹோதி மாதிரி மந்திரவரணத்தினால இல்லை. அதனால தத்தித்தேன தேவதா நிர்தேசா ஏகதேவதாகத்துவம். இதையே சொல்றா, நல்லா பார்த்தா தெரியும். அக்னிசோமியா புரோடாஷா இருக்கு, அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கு, சருத்ரவியம் இருக்கு. அதே மாதிரி தேவதா நிர்தேசகாவும் தத்தித பிரத்யத்தினாலதான். அப்போ எல்லாமே சமமா இருக்கே அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சா தெரியும், ஏகதேவத்தியம் அங்க இல்லை. அதைத்தான் இங்க சொல்றா, ஏகதேவதாத்துவம். அக்னிசோமிய யாகத்துல ரெண்டு தேவதைகள், அதாவது தேவதாத்துவம் ரெண்டுத்துலயும் இருக்கு, ஒண்ணுத்துல மட்டும் தனியா இல்லை. இங்க அப்படி இல்லை. இந்த மாதிரியான விசேஷங்களை வச்சுன்னு நிர்ணயம் பண்றது. ஔஷத திரவியகத்துவம் இத்தியாதீனி ஸ்பஷ்டானி ஆக்னேய லிங்கானி. ஆக்னேய லிங்கானின்னு சொன்னா ஆக்னேய யாகா பிரகிருதி அஸ்யாஹா விகிருத்தேஹே அப்படின்னு சொல்றதுக்காக. த்விதீயே தூ அஸ்பஷ்டைஹி லிங்கைஹி அதிதேசா. முந்தின கர்மாவை நம்ம முடிவு பண்ணும் பொழுது, பிரகிருதி எதுன்னு முடிவு பண்ணும்போது பளிச்சுன்னு நமக்கு அந்த சாதிருஷ்யம் தெரிஞ்சது. ஆனா ரெண்டாவது பாதத்துல அப்படி சாதிருஷ்யத்தை சொல்றதுக்கு, பளிச்சுன்னு சொல்றதுக்கு எந்த கர்மாக்களுக்கு பிரகிருதி எதுன்னு முடிவு பண்ண முடியாதோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அஸ்பஷ்ட லிங்கங்கள். தத்யதா உதாரணம் அவரே சொல்றார். வாஜினே ஹவிஸ் சாமான்யேன லிங்கேன பயோவித்யந்தா அதிதிஷ்யதே தந்திர லிங்கம் அஸ்பஷ்டம் சீக்கிரம் தத் புத்தியனுத்பாதனாத். வாஜினங்கிற கர்மா இருக்கு, வாஜின திரவியத்தை கொண்ட கர்மா, இந்த விகிருதி கர்மா. இதற்கு பிரகிருதி எது, இந்த இடத்துல நம்மளால முடிவே பண்ண முடியாது. ஏன்னு பாருங்க, ஔஷத திரவியமா இருந்தா பிரகிருத்தில ஔஷத திரவியம் எதுன்னு பார்க்கலாம். இந்த வாஜினத்தை எதுக்கு எப்படி பிரகிருத்தின்னு சொல்லிக்கிறது? ஏன்னு கேட்டா, இது பாலிலிருந்து வரதா இருந்தாலும் கூட, பாலிலிருந்து நேரடியா இப்போ அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆமிக்ஷா யாகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பிரகிருத்தியா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால் இது பாலிலிருந்து நேரடியா வரக்கூடியதா இல்லை. ஸ்பஷ்டமா இது இப்படிதான் வந்தது. ரெண்டுத்தினுடைய ஏக பிரபவத்துவம் இல்லை. ஏகஸ்மாத் திரவியாத் உபயோஹ பிரபவா இது வக்தும் சாட்சாத் வக்தும் நைவ சக்யதே, ஸ்பஷ்டதா நாஸ்தி. அதாபி அஸ்மாபிஹி தத்ர
அங்க தப்தே பைச தியானதி சா வைசுதேவியாமிக்ஷா வாஜிபியோ வாஜினம் அந்த இடத்துல அதுதானே சொல்றேன் இப்போ. ஆனா அப்போ அந்த வாஜிபியோ வாஜினம்ங்கிறதையும் வாஜி தேவதாகமா அந்த திரவியத்தை யாகம் பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்க முடியாதா? அந்த கர்மாவை பத்தி தான், அதுதான் விகிருதி. இப்போ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது விகிருத்தியா இருந்தால் அதனுடைய பிரகிருதி எது? வாஜிபியோ வாஜினம்ங்கிறது அந்த சொல்றதே விகிருதி தானா? அது புது கர்மா. நம்ம அந்த இடத்துல என்ன விசாரம் பண்ணினோம் ஞாபகம் இருக்கா? பூர்வத்த அனிவிஷமான குணாத் கர்மபேதகான்னு சொல்லிட்டோம் இல்லையா? கர்மபேதகான்னு சொன்னாலே அது வேற கர்மா, நூத்தனம் கர்மா அப்படின்னு சொன்னா. அதுதான் சொல்றேன், ஒரு நிமிஷம். நூத்தனம் கர்மன்னு சொல்லியாச்சுன்னா அந்த நூத்தன கர்மாவுக்கு எதுல இருந்து அங்கங்கள் வரணும்? ஏதோ ஒரு பிரகிருத்தில இருந்து வரணுமா இல்லையா? அந்த பிரகிருதி எதுன்னு எப்படி முடிவு பண்றது? இதுதான் இங்க கேள்வி. புரிஞ்சுதா இப்போ? புரியுதுண்ணா. அததான் நிர்ணயம் பண்ணி கொடுக்கறா. இந்த பயோயாகத்தினுடைய விகிருதி இது. அது எப்படி தெரிகிறது? முன்னாடி மாதிரி ஔஷத திரவியகம் ரெண்டுத்துக்கும் சமானமா இருக்கு, ஒரே மாதிரி திரவியம் முடிவு பண்ண முடியறதா இங்க? இல்ல. அதனாலதான் இங்க விஸ்பஷ்ட லிங்கம்னு சொல்லிட்டு, லிங்கம்னா நியாமகம். அதாவது இந்த பாதத்துல இந்த மாதிரியான கர்மாக்களுக்கு பிரகிருதி எது அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்து, பிரகிருதி நிர்ணயம் பண்றதுல தாற்பயம் இல்ல, பிரகிருதி நிர்ணயம் பண்ணினால் அதன் பிறகு அதிதேசம் வரணுமா இல்லையா? அந்த அதிதேசத்துக்காக இந்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கலாம். நிர்ணயம் இதுதான் இங்க. இப்போ அந்த ஆமிக்ஷா கிடைக்கும் போது இது கிடைச்சதுனால அதையே நாம பிரகிருதியா எடுத்துக்க கூடாதா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அத கிடைக்கும் போது கிடைச்சதுன்னு சொன்னா இது ஆனுஷங்கிகமா கிடைச்சது. ஆனுஷங்கிகம் பலம்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அது அத வந்து அதோட சேர்ந்து இது வந்திருக்கு, இது அதனுடைய விகிருதி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? சரி. அஸ்பஷ்டைஹி லிங்கைஹி அதிதேஷः தத்யதா வாஜினே ஹவிஸ் சாமான்யேன லிங்கேன பயோவித்யந்தः அதிதிஷ்யते தத்ர லிங்கம் அஸ்பஷ்டம். अतः किं भवति? शीघ्रं தத்புத்யனுத்பாதனாத். அதாவது இந்த இடத்துல இந்த ததி ஆமிக்ஷாவுடைய விகிருதி தான் இது. பயோ விகிருதி, ஆமிக்ஷா விகிருதி கூட இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, ஆமிக்ஷா விகிருதி நான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பு. பயோ விகிருதி, பயோயாக விகிருதித்துவம் தான் இங்க சொல்லிட்டு இருக்கா. ஆமிக்ஷா விகிருதித்துவம் கூட இல்லை. புரியுறதா? தத் பிரபவத்துவ இப்ப அப்படி கூட கிடையாது. இங்க ரெண்டும் ஒண்ணுத்துல இருந்து வந்தது. அதனால இந்த ஆமிக்ஷா யாகவே விகிருதி தான், பயோயாகத்தினுடைய விகிருதி. ஏன்னா அந்த இடத்துலயும் கூட ததியாக விகிருதி, ஆமிக்ஷா யாகமானது பயோயாகத்தினுடைய ஐந்திரம் ததி ஐந்திரம் பயகான் இருக்கா இல்லையா? கேக்குறதா? ஆமா, இந்த ரெண்டுத்துல எந்த கர்மாவினுடைய விகிருத்தின்னு விசாரம் பண்ணிருக்கா. ஆமிக்ஷா யாகா எந்த யாகத்தினுடைய விகிருதி? அதாவது ஐந்திரம் ததி அப்படிங்கிற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட ததி யாகத்தினுடைய விகிருத்தியா, ஐந்திரம் பயகா அப்படிங்கிற வாக்கியத்தினால் விதிக்கப்பட்ட கர்மாவினுடைய விகிருத்தியா அப்படின்னு கேட்டு, ஐந்திரம் பயகாங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பயோயாகத்தினுடைய விகிருத்தின்னு தான் முடிவு பண்ணிருக்கா. அயம் விஷயः क्वचित् विचारितः वर्तते अत्रैव. पयोयाग विकृतित्वमेव वर्तते आमिक्षायागस्य, तर्हि पयोयाग विकृतित्वमेव वाजिनयागस्य इति निरूप्यते. तत्र किं कारणं स्पष्टं किमपि ज्ञायते वा? किमपि नास्ति. अयं विषयः सम्यक् गृहीतः किल अधुना? तथा च वाजिनयागः पयोयाग विकृतिः. शीघ्रं तद्बुद्ध्यनुत्पादनात् तृतीये प्रबलेन लिंगेन अतिदेशः तद्यथा आभिचारिक इष्टौ आग्नावैष्णव सारस्वत बार्हस्पत्येषु हविषु कृत्वेन लिंगेन यथाक्रमम् आग्नेयादि विद्यन्ते प्राप्ते. अत्र कीदृशी स्थितिः अस्ति इत्युक्ते, अत्र त्रयः यागाः विहिताः, आग्नावैष्णवः सारस्वतः बार्हस्पत्यः इति. यागत्रित्वम् अस्ति इति कृत्वा झटिति अस्माकं त्रित्ववशात् आग्नेय अग्निशोमीय उपांशुयागाः
उपस्थिताः भवन्ति। पश्यन्तु, आज्ञावैष्णव सारस्वत बार्हस्पत्येषु हविषु त्रित्वेन लिंगेन यथाक्रमम् आग्नेयादि विद्यन्ते प्राप्ते। विद्यन्तं नाम अंग समूहः इत्यर्थः। आग्नेयादि त्रिकं झटिति उपस्थितं भवति, तद्वशात् तेभ्यः कर्मभ्यः अतिदेशः भवति इति स्थितिः। तत्र कथं क्रमः वर्तते? आग्नेयः उपांशयागः अग्निशोमीयः इति वर्तते। तेनैव क्रमेण अत्रापि अतिदेशः चेत् आग्नेययागात् आज्ञावैष्णवयागस्य अङ्गानाम् अतिदेशः। एवम् उपांशुयागात् उपांशुयागः वर्तते किल, उपांशुयाजात्, उपांशुयाजः इत्येव नाम। उपांशुयाजात् सारस्वतयागस्य अङ्गानाम् अतिदेशः। एवम् अग्निशोमीयाभ्याम् अङ्गानाम् अतिदेशः कुत्र? बार्हस्पति इत्येवं क्रमः भवति। परन्तु तथा नास्ति इति निरूप्यते। कुतः? द्विदेवत्यरूप स्पष्टलिङ्गस्य दर्शनात्। तथा च किं भवति? आज्ञावैष्णवयागे अग्निशोमीययागादेव अङ्गानाम् अतिदेशः इति निरूप्यते। अयं विषयः गृहीतः किल? पश्यन्तु, वाक्यमहं पठामि। आभिचारिक इष्टौ आज्ञावैष्णव सारस्वत बार्हस्पत्येषु हविषु। ஆக்னாவைஷ்ணவம், சாரஸ்வதம், பாரஹஸ்பத்தியன்னு 3 கர்மாக்கள். இவைகளுக்கு எந்த 3 பிரகிருதிகள்னு கேட்கும் பொழுது இந்த த்ரித்வத்தை பார்த்துட்டு நமக்கு பிரகிருதியில் இருக்கக்கூடியதான ஆக்னாவைஷ்ணவா, உபாம்சியாக, அக்னிசோமியா, இந்த 3 உபஸ்திதி ஆறுது. இதுல என்ன சந்தேகம் வந்தது? அப்படியே அதே கிரமத்திலே அங்கங்கள் பிரகிருதி ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்டு ஆம் ஆகும்னு ஒரு பதில் கொடுத்தார் பூர்வபக்ஷி. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் அங்க ஸ்பஷ்ட லிங்கமா இருக்கு. என்ன லிங்கம் அங்க அப்படின்னு கேட்டால், ஆக்னா வைஷ்ணவங்கிற கர்மாவில த்விதேவத்தியம் இருக்கு. அதை வச்சுட்டு பார்த்தால் அந்த கிரமத்துல ஆக்னேயா இதற்கு பிரகிருத்தியாக ஆகாது, ஆகக்கூடாது. அதற்கு பதிலாக கடைசியில் இருக்கக்கூடியதான அக்னிசோமியா தான் ஆக்னா வைஷ்ணவ கர்மாவுக்கு பிரகிருத்தியாக ஆகிறது. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். हविषु त्रित्वेन लिंगेन यथाक्रमम् आग्नेयादि विद्यन्ते प्राप्ते द्विदेवत्यत्वेन लिंगेन प्रथमे आज्ञा वैष्णवे तृतीयस्य अग्निशोमीयस्य विद्यन्तः अतिदिष्टः. वाक्यत्तुடைய अर्थं புரிஞ்சுதுலையா? प्रबलञ्च द्विदैवत्यत्वम्. द्विदैवत्यत्व लिंगं यदस्ति तत् प्रबलं वर्तते. शब्दोच्चारण मात्रेणैव सहसा प्रतिभासात्. एवं द्विदेवत्य दर्शनेनैव, दर्शने नाम शब्दश्रवणात् तस्य उपस्थितिर्भवति किल द्विदेवत्यत्वस्य, झटिति तत् कर्म उपस्थितं भवति. अयं यः क्रमः उक्तः पठनक्रमः, आज्ञा वैष्णवः सारस्वत्यः बार्हस्पत्यः आग्नेयः उपांशो अग्निशोमिया इति सः क्रमः विलंबेन उपस्थितः भवति, वाक्य पठनानन्तरम् उपस्थितः भवति. अतः क्रमस्तु विलंबित प्रतीत्या दुर्बलः. चतुर्थे दर्वी होमेषु अतिदेशः अपोद्यते निष्कास्यते इत्युक्ते तत्र अतिदेशः न भवति. अयं विषयः सम्यक् स्मर्तव्यः वर्तते. दर्वी होमंगल्ल अतिदेशं कடையாது. दर्वी होमம்னா என்னதுன்னு கேட்டா, யாஜ்யா புரோண வாக்கியம் இருக்காது, சுவாகாகாராந்தமான மந்திரம் தான் இருக்கும். அதுதான் தர்வி ஹோமஹ. இங்கே கூட எழுதியிருக்கா பாருங்க, 1ன்னு எண்ணிக்கையை போட்டு கீழே எழுதியிருக்கா. யாஜ்யா புரோணு வாக்கியாபியாம் வினா. யாஜ்யா புரோண வாக்கியங்கள் இல்லாமல், இப்படி இந்த உபாவா இந்திராக்னி ஆகுவத்யா அப்படின்னு புரோண வாக்கிய யாஜ்யாக்கள்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி வாக்கியங்கள் இல்லாமல் केवल स्वाहाकारांत मंत्र प्रदेयतया विहिताः होमाः दर्वी होमाः कथ्यन्ते. तादृश दर्वी होमानां विषये अतिदेशः नास्ति इति अन्तिमे अष्टमाध्यायस्य अन्तिमे पादे निरूपितं वर्तते. अनन्तरम् ऊहारम्भोऽथ सामोहः मन्त्रो हस्तत्प्रसङ्गतः
நவமாத்தியாய பாதேஷு சதுர்ஷ்வே தே பிரகீர்த்திதாः நவமாத்தியாயஸ்ய பிரதமே பாதே உபோத்காதபூர்வகம் ஊஹ விசார பிராரம்பः. நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. தேவதைகளுக்கு விக்கிரகாதி பஞ்சகங்கள் உண்டா, அபூர்வம் உண்டா, இப்படி பல விஷயங்கள் உபோத்காதமாக விசாரம் பண்ணிருக்கா முதலாவது பாதத்துல. அதுதான் மனசை வச்சுன்னு சொல்றார். உபோத்காத பூர்வகம் ஊஹ விசார பிராரம்பா தத்ர பிரயாஜாதயः தர்ஷ அபூர்வ பிரயுக்தாக. அங்கங்கள் எல்லாம் அபூர்வ பிரயுக்தமா இருக்கா இல்லையா, இந்த விசாரங்களும் சொல்லியிருக்கா. ஏன்னா அப்படி பண்ணினாதான் அடுத்தது அதிதேசங்கள் எங்க போகும், அந்த அதிதேசத்தை தாதிருஷ அபூர்வம் விகிருத்தோ அஸ்தி சேத் பாதோ நபவதி அந்யதா பாதா பவதி. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஊகம் அப்பதான் சித்திக்கும். பிரகிருதியில இந்த அங்கங்களுக்கு மந்திரங்களுக்கோ அல்லது கர்மாக்களுக்கோ அபூர்வ பிரயுக்தத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணினால் மட்டும்தான் தாதிருஷ அபூர்வ பிரயுக்தத்துவம் விகிருத்தோ சித்தியதி அதஹா ஊஹா சித்தியதி. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரகிருதியில தர்ஷ அபூர்வ பிரயுக்தத்துவம் கஸ்யசித் அங்கஸ்ய அஸ்தி சேதேவ தாதிருஷ பிரதான அபூர்வ பிரயுக்தத்துவம் விகிருத்யங்கேஷு அப்படி சித்தியதி ததா ஏவ ஊஹா பவதி அன்யதா ஊஹா ந பவதி. इति कृत्वा ऊह सिद्ध्यर्थं प्रथमाध्याये उपोद्घाततया अपूर्व प्रयुक्तत्वम् अस्ति न वा इत्यादि विचारः कृतः. तदेव स्मारयति दर्श अपूर्व प्रयुक्ताः प्रयाजादयः इति. अवघात मंत्रादिषु पुस्तकत्व तत्र प्रयाजादयो धर्माः अपूर्व प्रयुक्ताः. ஆம், பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். प्रयाजादयः धर्माः इत्युक्ते अंगानि तानि अंगानि किं प्रयुक्तानि दर्श अपूर्व प्रयुक्तानि पूर्णमास अपूर्व प्रयुक्तानि इत्यर्थः. இல்லையா? புரிஞ்சுதா? அர்த்தம் ஒண்ணுதான். ரெண்டு பதத்துல எந்த பதம் வந்தாலும் அதை விவரிக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தர்ஷ பூர்ணமாச ஜன்ய அபூர்வம் இருக்கே தத் பிரயுக்தத்துவம். இப்போ தர்ஷன்னு எடுத்துப்போம். தர்ஷ ஜன்ய அபூர்வ பிரயுக்தத்துவம் பிரயாஜாதிகளுக்கு இருக்கு அப்படி சொன்னாதான் தர்ஷ விகிருத்தில அந்த விகிருதி ஜன்ய அபூர்வ பிரயுக்தத்துவம் பிரயாஜாதிகளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இல்லையா? இப்போ நம்ம இங்கே கூட உதாரணம் பார்க்க போறோம் பாருங்க. அவகாத மந்திராதிஷு இது வேற விஷயம் சொல்றா. நான் ஒரு உதாரணம் இங்க சொல்றேன் பாருங்க. இது எப்படின்னு, பிரகிருதியில அக்னேய ஜுஷ்டன் நிர்வபாமின்னு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் தர்ஷஜன்ய அபூர்வ சாதனீபூத திரவிய சம்ஸ்காரகம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும், இல்லைன்னா தேவதா பிரகாசகம் அப்படின்னு சொல்லணும். இல்லையா? தர்ஷஜன்யம் யத் பிரதான அபூர்வம் தத் சாதனீபூத தேவதா பிரகாசகத்துவம் அஸ்ய மந்திரஸ்ய வர்த்ததே. இதை ஒத்துண்டாதான் நமக்கு என்ன ஆகும், விகிருத்தியில இதே மந்திரம் அதிதேசமாகி சௌரிய யாகத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அக்னிய ஜுஷ்ட நிருபாமி பதிலா சூர்யாய ஜுஷ்ட நிருபாமின்னு ஊகம் பண்ணுவோம். புரியுறதா? எப்படி அது விகிருதிக்கு போனா, இங்க எப்படி தர்ஷஜன்ய அபூர்வ சாதனீபூத தேவதா பிரகாசகத்துவம் அந்த மந்திரத்துக்கு இருக்கோ அத போல அங்கேயும் தர்ஷஸ்தானத்துல அந்த விகிருதி வச்சுக்கணும். விகிருதி ஜன்ய சௌரிய விகிருத்தின்னு வச்சுப்போமே. சௌரிய யாக ஜன்ய அபூர்வ சாதனீபூத தேவதா பிரகாசகத்துவம் அந்த மந்திரத்துக்கு வரணும். வந்தால்தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரகிருதியில இது தர்ஷ யாக ஜன்யமான அபூர்வ சாதனீபூத அக்னி தேவதா பிரகாசகமா இருந்தது. அதுவும் எப்படி அப்படின்னு கேட்ட சக்தி விருத்தியா. அத போல இங்கேயும் இந்த மந்திரமானது சௌரிய யாக ஜன்ய அபூர்வ சாதனீபூத தேவதா பிரகாசகமாக ஆகணுமே. ஆனால் அக்னி பதம் வச்சா முடியாது. எந்த பதத்தை வச்சால் அபூர்வ சாதனீபூத தேவதா பிரகாசனமா இந்த மந்திரம் ஆகும்?
சூரிய பதத்தை வைக்கணும். சூரிய பதம் வச்சு. அப்போ இந்த தரிச ஜன்ய அபூர்வ சாதனத்துவம் தத் தத் பிரயுக்தத்துவம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா மந்திரத்துக்கு? இப்ப புரிஞ்சுதா? சொல்லணும், புரியுது. இதத்தான் மனசை வச்சுன்னு எழுதியிருக்கார். பதம் தர்மாகான்னு இருந்தாலும் சரி, அல்லது தரிஷ அப்படின்னு இருந்தாலும் சரி, தர்மாக இருந்தால் பளிச்சுன்னு இன்னும் புரியறதுக்கு சௌகரியமா இருக்கும். தத்ர பிரயாஜாதயா தர்மாக அபூர்வ பிரயுக்தாக அப்படின்னே வச்சுக்கோங்க, அது சௌகரியமா இருக்கும். அவகாத மந்திராதிஷு அவிவக்ஷிதம் விரீஹ்யஜ்ஞாதி ஸ்வரூபம் ஸ்வரூபம், இந்த மாதிரி ஒரு விசாரங்கள். அவகாத மந்திராதிஷு, அதாவது விரீஹின் அவஹந்தி அப்படிங்கிற இடத்துல விரீஹித்துவம் ந விவக்ஷிதம், இந்த மாதிரியான விஷயங்கள். சாதன விசேஷத்துவ மாத்திரம் விவக்ஷிதம், அதாவது விரீஹிதான் விவக்ஷிதம் தவிர்த்து விரீஹித்துவம் ந விவக்ஷிதம். இத்தியாதி உபோத்காதः अस्मिन् अध्याये प्रथमपादे निरूपितः. सवितृ अश्वि पूष शब्दानां विकृतिषु नास्ति ऊहः. देवस्य त्वा सवितुः प्रसवेश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यां प्रतिगृह्णाम्यग्नये जुष्टं निर्वपामि அப்படிங்கிறது அக்னயேங்கிறது அந்த அக்னி பதத்துக்கு மட்டும்தான் ஊஹா, மற்ற பதங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா மற்ற பதங்கள் எல்லாமே விசேஷணமாக வந்தவைகள். பிரகிருத்தியில எந்த விருத்தியா அப்படின்னு சொல்லுவோம், பிரகிருத்தோ யயா விருத்தியா அர்த்த ஸ்மாரகாः ஏதே சப்தாः தயா ஏவ விருத்தியா விக்ருதௌ அபி ஸ்மாரகாः பவித்தும் அர்ஹந்தி அத்தः தேஷு பதேஷு ந ஊஹः. இந்த மொத்த மந்திரத்துல அக்னி பதத்துக்கு தான் ஊகம் சொல்றோம், மற்ற பதங்களுக்கெல்லாம் நாம ஏன் ஊகம் சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டால், மற்ற பதங்கள் எல்லாம் பிரகிருத்தியில எந்த வகையில அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஸ்மரணம் பண்ணி கொடுத்ததோ, நினைவு கூர்ந்ததோ, அதே வகையிலேயே விகிருத்திலையும் காரியம் பண்ணும், ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனா அக்னி பதம் மட்டும் அந்த வேலையை பண்ண முடியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் குறிச்சு நாம ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கோம், அவரை பத்தி புகழ்ந்து ஸ்லோகத்தை எழுதியிருக்கோம். பொதுவான புகழ்ச்சி தான், அவருடைய தனிப்பட்ட குணங்கள் இல்லை. பொதுவா ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு மனசை வச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை ஏற்றிருக்கோம். இந்த ஸ்லோகம் கையில வச்சுட்டு இருக்கோம், திடீர்னு வேற எங்கேயோ போயிருக்கோம். நீங்க இதையும் மனசை வச்சுக்கணும். அந்த ஸ்லோகத்தை அந்த யார் ராஜாவோ அவருடைய பேர் ராமஹான்னு எழுதி வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு இடத்துக்கு போறோம், திடீர்னு யாரோ இன்னொரு ராஜா வந்துட்டார், அவரை இப்ப புகழ்ந்து ஒரு ஸ்லோகத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டா அங்க இருக்கவா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விசேஷணங்கள்லாம் மாற்றவே மாட்டோம், இந்த பேரை மட்டும் மாத்திடுவோம். ராமஹா பதிலா வேற ஏதாவது அந்த இடத்துல கிருஷ்ணஹா அப்படின்னு மாத்தி வச்சுட்டு அதையே படிச்சிடுவோம். ஏன் அப்படி பண்றோம், அந்த பேர் மட்டும் ஏன் மாத்துறோம்? மற்ற பதங்களை மாத்தாததுக்கும் பேரை மாத்தினதுக்கும் என்ன காரணம்னு கேட்டா, இந்த பாருங்க, அந்த இடத்துல சொன்ன விசேஷணங்கள் அத்தனையும் இவருக்கும் பொதுவான விசேஷணங்கள் தானே, இவருக்கும் பொருந்தும். அங்க அது அதிகப்படியா இருந்தா கூட புகழ்ச்சி தானே, புகழ்ச்சின்னு சொன்னா கொஞ்சம் அதிகப்படியா தான் இருக்கும், பொய்யும் கலந்தா இருக்கும். ஆனாலும் தப்பு இல்லை, அங்க எந்த வகையில அந்த பதங்கள் வேலை செஞ்சதோ அதே வகையில இங்கேயும் வேலை செய்யும். ஆனா ராமபதம் மட்டும் இங்க வேலை செய்யாது, கிருஷ்ணன்னு போட்டாதான் அந்த வேலை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்த நம்ம சொல்ற ஸ்லோகம் தப்பா போயிடும், யாரையோ புகழ வந்துட்டு வேற யாரோ புகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த பதங்கள் முன்னாடி நம்ம எங்க எந்த ஸ்லோகத்துல ராம பதத்தை தவிர்த்து மீதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தினோமோ அவைகள் இங்கேயும் அப்படியே காரியம் பண்ண தகுந்தவைகளா இருக்கின்றன. அதனாலதான் நம்ம பதங்களை மாத்தல, இந்த பேரை மட்டும் மாத்திட்டோம். அத போலதான் இங்கேயும் தேவசத்வா சவிது பிரசவேங்கிற மந்திரத்துல இருக்கக்கூடிய மற்ற பதங்கள் பிரகிருதியில எந்த வகையில அந்த மந்திரங்கள் உபயோகப்பட்டனவோ அதே மாதிரி இங்கேயும் உபயோகப்படுத்தப்படும். ஆனால் ஒரே ஒரு பதம் மட்டும் அந்த வேலையை பண்ண முடியாது, எது, அக்னி பதம். அதனாலதான் அக்னி பதத்தை எடுத்துட்டு சௌரிய பதத்தை வச்சிருந்தோம். இது புரிஞ்சுட்டா இது எப்படின்னு? புரிஞ்சுட்டு அதத்தான் இங்க சொல்றா. சவித்ரு அஸ்வி பூஷ சப்தானாம் விகிருதிஷு நாஸ்தி ஊஹः, அக்னி சப்தஸ்ய அஸ்தி ஊஹः. பாருங்க, அக்னி சப்தஸ்ய அஸ்தி ஊஹः இத்தியாதிகः ஊஹ விசார ஆரம்பः प्रथमाध्याये प्रथमपादे नवमाध्यायस्य प्रथमपादे द्वितीये पादे
சபரிகரஹா சாமோகா. இந்த ஊகா வந்து 3 விதமா இருக்கு. சாமோகா, சம்ஸ்காரோகா, சாமோகா, மந்த்ரோகா, சம்ஸ்காரோகா அப்படின்னு. அதுல 2வது பாதத்துல சபரிகர சாமோகா நிரூபிதா. திருத்தீயே மந்த்ரோகா, அங்கேயே அதுல இருந்து சம்ஸ்காரோகாவும் சொல்லியிருக்கா. மந்த்ரோக பிரசங்கா அபதிதா விசாரா. அதாவது 3வது பாதத்துல எதெல்லாம் விட்டு போச்சோ அது எல்லாத்தையும் மந்த்ரோக பிரசங்க அபதிதா விசாரா கிருதா. இப்படி 3 விதமான ஊகங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 10வது அத்தியாயத்துல துவாரலோபோஸ்ய விஸ்தாரஹ கார்யீகத்வம் சமுச்சயஹ கிரஹசாம பிரகீர்ணானி நஞர்த்தஸ்ச அஷ்டபாதகாஹ. द्वारलोपोस्य विस्तारः कार्यीकत्वं समुच्चयः ग्रहसाम प्रकीर्णानि नञर्थश्चाष्टपादगाः. दशमाध्यायस्य प्रथमे पादे बाध हेतुः द्वारलोपः निरूपितः. बाधः बाधत्तिर्क्कु कारणं प्रत्याम्नानात् प्रतिषेधात् अर्थलोपात् बाधः அப்படின்னு 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருத்திலிருந்து விகிருதிக்கு அங்கங்கள் வரும் பொழுது அந்த அங்கங்கள்ல சிலது வராது. ஏன் வராது, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த 3 காரணங்கள் அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாத ஹேதுஹு யஹ துவாரலோபஹ சஹ நிரூபிதஹ. துவாரலோபஹ முன்னாடி சொன்னபடி 3 காரணங்கள். உதாரணம் வரை காமிக்கிறார். தத்யதா स्वयंकृतावेदिर्भवति इत्यत्र वेदि निष्पादन रूपस्य द्वारस्य लोपेन निष्पादकानाम् उद्धरणादीनां बाधः. स्वयंकृतावेदिर्भवतिங்கிற இடத்துல இந்த வேதி கரணா வேதியே அங்க புதுசா நிர்மாணம் பண்ண வேண்டியது இல்லை ஒரு கர்மாவில விகிருதியில. அப்படின்னு சொன்னா பிரகிருத்திலிருந்து வேதியை பண்றதுக்குண்டான சில அங்கங்கள் இருக்கே, சதுரங்குல காதா பூமிஹி இப்படிலாம் சொல்றோமே, இந்த மாதிரியான அங்கங்கள் என்னென்னலாம் உண்டோ அவைகளுக்கு அதிதேசம் உண்டா கிடையாதா அப்படின்னு கேள்வி கேட்டு, வேதியே கிடையாதுன்னு சொன்னா தது அங்கங்களுக்கு எப்படி இங்க அதிதேசா வரும்? துவாரலோபாத்துன்னு சொன்னா அந்த வேதிக்கு தேவையான அங்கங்கள் பிரகிருதியில எவைகள் உண்டோ அவைகள் இந்த விகிருதிக்கு வரதுக்கு காரணமே வேதிதான். அந்த வேதி நிர்மாணமே இங்க கிடையாதுன்னு சொன்னா துவாரசைவ லோபே சதி கதம் அங்கானாம் அதிதேசா. அதத்தான் இங்க சொல்றான். ஸ்வயங்கிருதா வேதிர்பவதி இத்யத்ர வேதி நிஷ்பாதன ரூபஸ்ய துவாரஸ்ய லோபேன நிஷ்பாதகானாம் உத்தரணாதீனாம் பாதஹா. 1. கிருஷ்ணலேஷு, இது வந்து அர்த்தலோபாத் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தலோபாத் பாதா. அடுத்தது கிருஷ்ணலேஷு விதுஷீகரண ரூபஸ்ய துவாரஸ்ய லோபேன அவகாதஸ்ய பாதா. இதுவும் அர்த்தலோபாத் தான். அதாவது அவகரணம் விரீஹிக்கு உண்டு, அத போல விகிருத்தியில கிருஷ்ணல சரும் விரீஹி ஸ்தானத்துல, அந்த இடத்துல அதாவது புரோடாச ஸ்தானத்துல அவகரணம் உண்டா கிடையாதா? பிரகிருத்தியிலிருந்து அவகரணம் வருமா வராது அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னு கேட்டா அர்த்தலோபாத், அவகரணம்ங்கிறதே துஷ விமோகத்துக்காக தான். அந்த துஷ விமோகா என்கின்றதான பிரயோஜனாபாவாதேவ அത്ര அதிதேஷோ நாஸ்தி. கிருஷ்ணலேஷு விதுஷீகரண ரூபஸ்ய துவாரஸ்ய லோபேன அவகாதஸ்ய பாதः. द्वितीये संक्षेपेण उक्तस्य द्वारलोपस्य बहुभिः उदाहरणैः विस्तारः कृतः. तृतीये बाधकारणं कार्यीकत्वं तद्यथा. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர் என்ன உதாரணம் சொல்ல பார்ப்போம். நம்ம பார்த்த உதாரணம் இல்லை, இவர் வேற உதாரணம் வச்சிருக்கார். நம்ம இந்த காதிரோ யுபோபவத்தின்னு பிரகிருத்தியில் இருந்தது, ஔதும்பரோ யுபோபவதி அப்படிங்கிற இடத்துல காதிரமானது எந்த வேலையை பண்ணுமோ அதே வேலையை ஔதும்பர காஷ்டம் பண்ணும். பிரத்யாம்னானாத்துன்னு கூட வச்சுக்கலாம். தத் காரியகாரித்துவம் அஸ்தி இது கிருத்வா காதிரத்வஸ்ய பாதான்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு உதாரணம் இவர் காமிக்கிறார் பாருங்க. பிரகிருத்தோ கவாஸ்வாதி தட்சிணாயாக ரித்விக் பரிக்ரயः காரியம். இந்த गवाम एवं अश्वानांच किं दक्षिणारूपेण विधानम् अस्ति. किमर्थं? ऋत्विक् परिक्रयणार्थं.
तथा विकृतिरूपे भूनाम्नि एकाहे एकाहः भूना भूः அப்படிங்கிறது भूनाम्नि एकाहे धेनुरूपायाः दक्षिणायाः विहितत्वात् इत्यर्थः तत्र विहितत्वात् तदेव कार्यम् இப்போ பிரகிருதியிலிருந்து தட்சிணாரூபமாக இந்த கௌஹுவா அல்லது அஸ்வஹாவா ந பவதி ந அதிதிஷ்யते कुतः अत्र अन्यद्रव्यं तत्कार्यं कर्तुं विहितमस्ति इति कृत्वा ततः द्रव्यान्तरं विहितम् इति कृत्वा धेन्वाः गवाश्वादि दक्षिणा विकृतौ चोदकप्राप्ता बाध्यते धेन्वा बाध्यते किं बाध्यते गवाश्वादि दक्षिणा चोदकप्राप्ता विकृतौ बाध्यते இது புரிஞ்சுதா चतुर्थे नक्षत्रेष्टि विहिताः उपहोमाः चोदक प्राप्तिः नारिष्टहोमैः सह समुच्चीयन्ते इत्यादि समुच्चयः उक्तः அதாவது நட்சத்திர இஷ்டியிலேயே அங்கே நட்சத்திர இஷ்டிங்கிறது ஒரு விகிருதி இஷ்டி அதிலேயே உபஹோமங்கள் விதிக்கப்பட்டிருக்கு புதுசா பிரகிருத்திலிருந்து சில அங்கங்கள் அதிதேசத்தினால கிடைக்கிறது அப்போ அவைகளோட சமுச்சயா தான் ரெண்டும் உண்டு அதுதான் சமுச்சயா அப்படிங்கிறது 4வது பாதத்துல பஞ்சமே ஷோடசி கிரஹா பிரகிருதிகாமி சச்ச ஆக்ரேண பாத்ராதேவ கிரஹீதவ்யः இத்யாதி பாத பிரசங்காத் ஆகதः கிரஹாதி விசாரः இதையும் கவனிச்சா தெரியும் பாருங்க இந்த ஷோடசி கிரஹா உண்டா கிடையாதா ஷோடசினம் கிருண்ணாதி நகிருண்ணாதி அப்படிங்கிறதுனால இந்த பாத விசாரம் பண்ண வரும் பொழுது ஷோடசி கிரக விஷய விசாரா பிரசங்காத் இதைத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் இங்க என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காளோ அதுதான் விசாரிச்சிருக்கான்னு இல்லை பிரசங்காத்து அந்நேபி விஷயாக விசாரியந்தே இப்போ இங்க பாருங்க அப்படிதான் ஒரு விஷயம் வந்துட்டு பாருங்க ஷோடசி கிரக விஷயத்துல விசாரம் பண்ண வந்தா பாதகா உண்டா கிடையாதான்னு பிரதிஷேதாத் பாதகா உண்டா கிடையாதா அப்படின்னு பிரசங்காத் என்ன பண்ணிட்டா அந்த ஷோடசி கிரக விஷயத்துல விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பாருங்க ஷோடசி கிரகா பிரகிருதிகாமி சச்ச ஆக்ரேண பாத்ராதேவ கிரஹீதவ்யः இத்யாதி बाध प्रसंगागतः बाध विषये विचारं कर्तुम् आरब्धं विचारः कर्तुम् आरब्धः प्रसंगात् अयमपि विचार्यते प्रसंगात् आगतः ग्रहादि विचारः षष्ठे एकं साम तृचे ज्ञेयम् इत्यादिः बाध प्रसंगागतः साम विचारः कृतः अत्रापि प्रसंगादेव विचारः सप्तमे पश्वङ्गे प्रत्यंगम हविर्भेदः न कृत्स्नः पशुः हविः हविर्भेदः इत्युक्ते समग्रस्यापि पशोः हविष्टुम् अथवा तत्र विद्यमान अंगानां प्रत्येकस्य वा इति विचारः कृतः तत्र प्रत्येकस्य हविष्टुं वर्तते इति निरूपितं पश्वङ्गे प्रत्यंगम हविर्भेदः न कृत्स्नः पशुः हविर्भेदः गृहमेधीयम् अपूर्वं कर्म इत्यादि बाध प्रसंगागतः प्रकीर्ण विचारः சொன்னா அங்கங்கே வந்தந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது அதாவது இந்த விஷயம்தான் சொல்ல முடியாது இந்த பாதத்துல இதுதான் விசாரம் பண்ணிருக்கா அப்படின்னு ஏகः அயமேவ விஷயः விசாரிतः इति न भवति बहवः विषयाः तत्र विचारिताः भवन्ति तत्र प्रकीर्ण विचारः इति व्यवहारः गृहमेधीयः इति कश्चन वर्तते सः किम् अपूर्वं कर्म इत्यादि निरूपणम् अत्र कृतमस्ति गृहमेधीय आज्यभागन्यायः इति कश्चन प्रसिद्धः न्यायः सोऽपि अत्रैव वर्तते अष्टमे नानुयाजेषु इति पर्युदासः अस्माभिः बहुधा चिन्तितः अयं विषयः न्यायप्रकाशादिषु पर्युदासः इति सः विचारः अष्टमे पादे वर्तते अष्टमे नानुयाजेषु इति पर्युदासः उक्तः न सोम इत्यर्थवादः नातिरात्र इति प्रतिषेधः इत्यादि बाधोपयुक्तः नन्यर्थ विचारः कृतः अस्माभिः न्यायप्रकाशे
यो यः नन्यर्थविचारः कृतः सः प्रायशः अस्मिन् पादे निरूपितः एव विषयः। तथा च अत्रापि तृतीय षष्ठाध्यायवत् 8 पादाः वर्तन्ते। अद्य अत्र समापयामः। वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम्।